Hello guys, இந்த வீடியோல நம்ம வந்து Miviயோட Duopods A650 ஓட unboxing and review தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோ பார்ப்போம். பேக் சைடுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதுல quad mic கொடுத்திருக்காங்க. அதாவது 4 mics இருக்கும் with environmental noise cancelling ENC ஓட கொடுத்திருக்காங்க for நம்ம கால் பேசும்போது நல்ல குவாலிட்டியா இருக்கும். IPX ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 4 கொடுத்திருக்காங்க. அப்புறம் one touch pause play எல்லாமே கொடுத்திருக்காங்க. வாய்ஸ் அசிஸ்டன்ட் 10 minutes சார்ஜ் பண்ணா 10 hours வந்து யூஸ் பண்ணலாமா. இது வந்து மேட் இன் இந்தியா. வாரண்டி வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷம் கொடுத்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் இன்ஜினியர் மேனுஃபேக்சர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மீவி டிசைன் ஸ்டுடியோ எல்லாமே இந்தியாவிலேயே பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். சரி, இப்போ வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஓகே, பாக்ஸ் என்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெல்கம் டு த க்ரூ மீவி இது யூஸ்வலாக நம்மளுக்கு ஷேர் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்குது, ஸோ எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார்மாச்சும் ஃபியூச்சர் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வாரண்டி வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒருத்தவங்க வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுட்டு. நம்ம ஒன்றுமே இல்லை, நம்மளோட இன்வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணோம்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட் இதில் பர்ச்சேஸ் பண்ணோமே நம்ம ஆர்டர் இதில் போய்ட்டு இன்வாய்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டவுன்லோட் பண்ணிட்டோ இல்லை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துகிட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களே வந்து உங்கள் வாரண்டி வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா, அவ்வளோதான், சிம்பிள். இப்போது க்ளோசர் லுக் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் க்ரீம் ஒயிட் மாதிரி சொல்லலாம். லைக் இது வந்து பியூர் ஒயிட் கிடையாது, பட் க்ரீம் மாதிரி இருக்குது, க்ரீம் ஒயிட் இருக்குது. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிரர் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரிஃப்ளெக்ஷன்லேயே பார்க்கலாம். இப்படி பார்க்கும்போது நல்லாயிருக்கு இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிப்போம். ஓன் பண்ணோடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் கலர் இது வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். பிளாக் கலர் வேரியண்ட்டும் இருக்குது. ஸோ இப்போ எடுக்கும் போதே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட் இது வந்து வருது. ஸோ ஓப்பன் பண்ணிப்போம் ரெண்டுத்தையும். ஓகே, இதுதான் இன்சைட் த கேஸ். ஓகே, ஸோ க்ளோஸர் லுக் ஆஃப் தி இயர்பட். இந்த இடத்துல வந்து அந்த RGB லைட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெம் டிசைன் மட்டும் வந்து தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சார்ஜ் பின், அதில் வந்து இந்த பக்கம் சார்ஜ் பின் இருக்கும். இது வந்து லெஃப்ட் சைட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து குவாட் மைக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணி வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் கீழே ஒன்றும் இல்லை. ஸோ இது எடுத்து வச்சுருவோம். USB-C கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் கேபிள். ஸோ இந்த இடத்துல எப்படி கனெக்ட் பண்ணி நம்ம வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இயர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. நான் வந்து இதை சேஞ்ச் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ஸ்மால் இயர் டிப்ஸ் தான் செட் ஆகுது. ஸோ உங்களுக்கு எது சூட்டபுள் ஆகுதோ அந்த இயர் டிப்ஸை போட்டு செக் பண்ணி பாருங்கள், ஏன்னா பேஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, ஸோ இதில் வந்து நம்மளுக்கு பேட்டரி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இயர்பட்ஸ் உள்ளே போடும்போது அது சார்ஜ் லெவலுக்கு அது இந்த கேஸோட சார்ஜிங் லெவல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி காமிக்குது. இதில் வந்து 4 லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர் யூஸ்ஃபுல். நம்ம வந்து இன்கேஸ் இதில் வந்து இந்த கேஸ் வந்து சார்ஜ் போடணுமா என்னன்னு சொல்லி இதுலேயே நம்ம வந்து பார்த்துக்கலாம். கைஸ், ஸோ திஸ் இஸ் த அன்பாக்சிங். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம டெஸ்டிங் ஃபீல்டுக்கு போவோம். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக இது நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணுமா இல்லை பர்ச்சேஸ் பண்ண வேணாமான்னு நீங்கள் அந்த டைலமாவில் இருந்தீங்கன்னா நான் கரெக்டாக சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் கால் பேசுறதுக்காக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனால் அதுவே நீங்கள் வந்து பாட்டு கேட்க போகிறீங்க இல்லை ஒரு கேம் விளையாடுறதுக்காக கேமிங் ஹெட்செட்டாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா இதை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணதான் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அப்புறம் வந்து 1400 ப்ளஸ் அதுக்கு மேலாம் இது வந்து ஒர்த்து கிடையாது. நீங்கள் வந்து 1200 ஆர் பிலோ 1000னா நீங்கள் தாராளமாக இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா ப்ரைஸ் வந்து எப்பவுமே வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை சஜஷன்.